உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மேனியிலே ஒரு ஆத்மாவினுடைய தொடர்பு இருக்கிறது. அதை நீக்கி வெற்றியாக்கி தெளிவுபடி தந்தா போதும்ல. இன்னும் 19 நாள் கால அவகாசத்தில் அதை தெளிவாக்கி உடல்ல எந்த பங்கமும் இல்லாம காப்பாத்துற. நீ நடத்துகிற தொழில இப்ப கடன்களும் மனவேதனையும் இருக்கு. அதையும் சரியாக்கி ஜனவசியத்தை கூட்டி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதும்ல. கால் நிறுத்துவான். இந்தாப்பா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். காங்கேயம் பெண்ணடியாள் வரியார் கருங்கண் மடமாதர் என்ன வேணும் மகளே? கண்ணை மூடி உட்கார, நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். கொஞ்சம் கூட எந்திக்க முடியாமல் இருந்தவர் இப்பொழுது தவழ்ந்து போக வச்சுட்டேன். இனி எழுந்து பிடிச்சு நிக்க வைக்கிறேன், அடுத்து நடக்க வைக்கிறேன். 40 நாள் அவகாசத்துல செட் ஆகி தந்தா போதும்ல. கால் பண்ணித்தாரேன், தைரியமாக இரு. என்னப்பா? அமைதி அமைதி. முதல்ல கணவனை சரியாக்கி தரேன். உன் பையனுக்கு இந்த காசை கொண்டு கலாப்பட்டியில வைக்க சொல்லு. வியாபாரம் நல்லா. கர்மதாமிக்கு கோடாங்கி அண்ணன், கோடாங்கி அண்ணன், கந்தி கோடாங்கி அண்ணன், இட்டு மரப்பாடா செய்வர கோளாரா. இன்னொரு தரம். உங்களுக்கு எல்லாம் காங்கயமா போய் சொல்லி நிக்கிறீங்க. உனக்கு காங்கயம், உனக்கு அப்படி அந்த ரூட்ல வந்து இளோ வாசனை நல்லா இருக்கு. எனக்கு புத்திமாலாட்டம் இருந்தா உட்காருங்கோண்ணா. ஏண்டா படிச்சிருந்தும் மனப்பக்குவத்தை அடையாமல் இப்படி வேகப்படலாமா? சரி, என்ன வேண்டும் உங்களுக்கு? எல்லாமே நல்லா நீங்க கொடுத்தது இருக்குது. சரி, என் தங்கச்சி வந்து எங்க அம்மா இறந்த பிறகு சொத்து எனக்கு தெரியாது. 1 ஏக்கரா எழுதிட்டா. அப்புறம் இப்ப சப்கலெக்டர் எல்லாம் மனு கொடுத்துருக்கிறேன். இந்த பூமியை எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது எனக்கு உத்தரவு. அந்த உத்தரவின்படி அந்த சொத்து சமாதானமாகவே பேச்சுவார்த்தையே முடிச்சிடும். ஆமா, பேச்சுவார்த்தையே முடிஞ்சிடும். ஒன்றும் குழப்பம். உன் குடும்பம் உனக்கு கட்டுப்படும். இந்தா வெற்றியாக்கி தரேன், வாங்கி தரேன். நல்லா இருப்பா. இந்தா என்னைய நினைச்சு அடி கோடாங்கிய பணம் கிடைக்கும். போ. காங்கேயம் தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது. வாடா தம்பி, போமா இருக்கேன. முருகா முருகா. என்னப்பா முருகன் எங்கடா இருக்காரு? அங்க போய் கும்பிடுவியாடா? சரி சரி சரி. போன வருஷம் போனியா? போன வருஷம் தேர் திருவிழா போய் பொங்கல் வச்சுட்டு. ஆனா அத்தனைக்கு போன பிறகு உனக்கு பணம் எல்லாம் கிடைக்காம வேதனைப்பட்டு இருக்கியே. ஆண்டியின் கோலத்தில் அலங்காரம் பண்ணி இருக்கிறியே. கால் விட்டு வா, ஓட்டிடுவோம். என்னப்பா வேணும்? தொழில நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பையனுக்கு கல்வி. உன் பையன் படிச்சு பட்டம் பெறுவான், உத்தியோகத்துக்கு போவான். உன் கடன் தீர்ந்தாச்சு. நல்லா இரு. இடைப்பட்ட காலத்துல 1.5 வருடத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லுவாங்க. அந்த நேரத்தை என்னை பார்த்த பிறகு முடிவெடு. சென்று வா, வென்று வா, ஓடிப்போ. கர்மதாமிக்கு வாப்பா காங்கயா. தம்பி நல்லா இருக்கு. இந்த ஊருடா உனக்கு. உன் கடனை தீர்த்தந்தா போதுமா? உன் வண்டி நல்லா அருமையா ஓடும், நிறைய வடை கிடைக்கும். எப்பா எனக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. எப்படி இல்லை? சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. பந்தம்னா நம்மளா புதுமையா ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது.
சொந்தமென்றால் இறைவன் உணர்த்திவிட்ட ரத்தத்தின்படி வந்தது சொந்தம். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கின்ற ஒரு மாபெரும் கருப்பொருள் இந்த கற்பு சாதம். உன்னுடைய கர்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் என்னை பற்றி கொண்டால் நீ என்னைக்கும் என்னை நீங்கவே மாட்டாய். அந்த வரம் தந்தேன், வருவாய், வெற்றி உண்டு. மயிரிடை புகாத நட்பும் பணமிடை பிரிந்து விடும் என்பார். பண விஷயத்துல தெளிவா இருந்துட்டா எல்லாமே புண்ணியமா நடந்துடும். கடன் தீரும், தொழில் ஓங்கும். சென்று வா மகனே, வென்று வா. கர்மதாமிக்கு காரியாபட்டி வாராயோ வெளிநிலா. தம்பி, உன் ஊர் எல்லைக்குள்ள போனோடனே கருத்தாம இருக்காரோ? நாட்டுக்கோழி எத்தனை வச்சிருக்க? நாட்டுக்கோழி வைக்கல. ஸ்வீடெல்லாம் கரெக்டா வந்து சேர்த்தா? கால் அனுப்பிட்டாங்க. இணை பிரியாத மறந்தனையோ. கழிந்த 6.25 ஆண்டுகளாக கடினமான கடனும் மனவேதனையும் அடைந்து குடும்பமே ஒடிந்து உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறிகள் எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சம் சொற்ப லாபத்தை கொடுக்கும். ஆனா அடிக்கடி அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க வளர்க்கறது சரியில்லை, நீங்க பண்றது சரியில்லை, ஸ்வீடுக்கு தகுந்த வெயிட் இல்லை, இப்படியெல்லாம் பற்பல வார்த்தைகளை சொல்லி உன்னையே புண்படுத்துறாங்க. உண்மையா இல்லையா? அதனால அந்த வெயிட்டவும் கூட்டி உன் தொழிலையும் வளமாக்கி கடன் இருந்து காப்பாற்றி இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா பாப்பா. ஒரு காலத்துல உங்க காரியாப்பட்டி எல்லையில என் பக்தன் ஒருத்தன் நிரபராதியா இருந்தான். உனக்கு என்ன வேணும்? வாட்? அங்க தள்ளி போங்க. நீ மட்டும் உட்கார், கண்ண முடிக்கா. 89% நீ ஜெயிச்சுட்ட. போ, இந்தா வெற்றி அடைவாய், உத்தியோகமும் பெறுவாய், சக்தி கிடைச்சாச்சு. இந்தா உன் கடனை தீர்த்து தரப்பா. இன்னும் 3 முறை இடைய பாருங்க. இந்தா மகனே, உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும். வீட்டுக்குள்ள எனக்கு விளக்கேற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்க. சக்தி உண்டு. ஆமாடா, சக்தி உண்டு, பக்தி உண்டு, சிறந்த செல்வமும் உண்டு. ஆனந்தமடையுங்கள். கர்மசாமிக்கு எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அதான் நல்லது. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. தம்பி அங்க உட்காருப்பா. உட்கார். பாபு பாபு ராஜா ராஜா. சுந்தரனே,